சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்றும் நாளையும் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்போம். நாகராஜன், போக்குவரத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? திருச்செந்தூரை பொறுத்தவரைக்கும் கும்பாபிஷேக திருவிழா மிகப்பெரிய திருவிழாவாக நகரமெங்கும் கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமின்றி தமிழ்நாடு மட்டுமின்றி மற்ற மாநிலங்கள் அதேபோல வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் உள்ளூரை சுற்றியுள்ள, அதாவது திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருந்தும் வரக்கூடிய பக்தர்கள் எந்தவித கல்வி தடையின்றி கோவிலுக்கு வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் திருச்செந்தூருக்கு முன்பாக உள்ள குமாரபுரம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் ஜே நகர் பகுதியில், அதாவது திருச்செந்தூருக்கு முன்னதாக உள்ள வீரபாண்டியப்பட்டினம் ஜே நகர் பகுதியில் ஒரு தற்காலிக பேருந்து நிலையம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு பக்தர்கள் வரக்கூடிய வாகனங்கள் அதே போல அரசு பேருந்துகள் அனைத்தும் அங்கேயே நிறுத்தப்படும். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே அதே போல சங்கிவிளைந்து பகுதியில் நிறுத்தப்படும். இந்த மூன்று நிறுத்தங்களிலும் கூடுதல் ஏற்பாடுகள், அதாவது அவர்களுக்கு தேவையான உணவு, அதே போல அடிப்படை வசதிகள், குடிநீர் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் கோவிலுக்கு வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதற்காக என்ன சிறப்பு ஏற்பாடாக ஒரு சுற்று பேருந்துகள் என்று அறிவிக்கப்பட்டு அந்த சுற்று பேருந்துகள் இந்த மூன்று தற்காலிக பேருந்து நிறுத்தங்களில் இருந்தும் கோவிலுக்கு பக்தர்களை இலவசமாக அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஏற்பாடுகள் மூலமாக பக்தர்கள் இன்றும் நாளையும் இலவசமாக அந்த தற்காலிக பேருந்து நிறுத்தங்களில் இருந்து கோவிலுக்கு வந்து செல்லலாம். இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. இது கண்டிப்பாக பக்தர்களுக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது போக ஒவ்வொரு இடமும் அந்தந்த இடங்களில் எல்இடி திரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்இடி திரைகள் மூலம் அவர்கள் பக்தர்கள் அங்கங்கே அந்த நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்துக் கொள்ளலாம். அதுபோக இந்த தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் நாளை இரவு வரைக்கும் செயல்படும். அந்த சுற்று பேருந்துகளும் இரவு வரைக்கும், நாளை இரவு வரைக்கும், அதாவது நாளை காலை கும்பாபிஷேகம், ஆனால் நாளை இரவு வரைக்கும் இந்த சுற்று பேருந்துகள் இயங்கும் என்பதால் பக்தர்கள் எங்கும் தங்கு தடையின்றி வந்து செல்வதற்கான ஏற்பாடாக இது இருக்கும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி நாகராஜன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.